மக்களே, மொதல் குக்கிங்னால நம்ம ஈஸியாக ஒரு சமையல் பண்ண போகிறோம். அது என்ன சமையல் பார்க்கறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன குக்கிங் பார்க்க போகிறோம், என்ன குக்கிங் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். அது வெள்ளைப்பூடு சின்னதாக வச்சு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி எடுத்துருக்கோம், அது மாதிரி புளியும் கரைச்சி வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு எடுத்துருக்கோம். ஏன்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாம் உரிச்சி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக. இப்போ 2 சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அது மாதிரி புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டிக்கிட்டே நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி தேவைக்காத உப்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லித்தூள் வச்சுருக்கேன், அப்புறம் வத்தத்தூள், அப்புறம் வெந்தயத்தூள், அப்புறம் நம்ம கடுகு எடுத்துருக்கோம். சமையல் ஆரம்பிக்கு முதல்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. ஸோ சின்ன பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் தான் வைக்க போகிறோம். நாளைக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ண போனால், இப்போ நம்ம சட்டி நல்லா சூடாக இருக்கும். அப்படியே எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றினா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ சட்டி சூடாகி கொஞ்சம் அதுலேருந்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான், அதாவது லைட்டாக ஒரு புகை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நமக்கு சமைக்கிறதுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். ஓகே, நல்லா சட்டி சூடாகிடுச்சு. சட்டி சூடாகிடுச்சு. தேவைக்கேற்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு நல்லெண்ணெய் இல்லாதவங்க வீட்டில் நம்ம இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் ஃபார் ஹெல்த். ஸோ நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். இந்த சமையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேச்சுலராக இருக்கும்போது ரூமில் அடிக்கடி பண்ணக்கூடிய சமையல். இது ரொம்ப ஈஸியான சமையல், யாருனாலும் பண்ணலாம். வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இல்லாதலாம், இல்லை உங்கள் பேச்சுலர்ஸ் நம்ம ரூமில் இருக்கும்போது எல்லாமே சமையல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான சமையல். ஆனால் இந்த சமையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வச்ச பிறகு எவ்வளோ சோறு பண்ணுவோம் அப்படியே அது காலியாகும். கொஞ்சம் கூட மிஞ்சாது அந்த சோறு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதோ பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படி திரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே சூடம் வைப்போம். கொஞ்சம் கடுகு போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா மரம் வந்துருச்சு. வெயிட் பண்ணிட்டு கடுகு போட்டோம்னா கடுகு தாளிக்கும். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். கடுகு வெடிச்சாதான் நல்லாயிருக்கும். கடுகு நம்ம வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு மேலே நம்ம வெந்தயம் எடுத்துக்கிட்டோம். நம்ம கடுகு வெடித்த உடனே நெக்ஸ்ட் நம்ம வெந்தயம் போட போகிறோம். ஸோ கடுகு வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கடுகு வெடிக்கிறது சவுண்டு வருது, நல்லா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேக்குதா சவுண்ட்? கடுகு வெடிக்க சவுண்டு கேட்குதுல்ல? கடுகு தெரிச்சு போகுது பாருங்களா. ஸோ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் தேவைக்கு இப்போ கேட்டால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இந்த அதோட மூடியில் நான் அளந்து போட்டிருக்கேன். ஸோ வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா வாசமாக இருக்கிறது போதும். ஸோ அடுப்பு குறைச்சிட்டுக்கோங்களேன், வெந்தயம் கரைஞ்சிடும். அடுப்பு குறைச்சி லைட்டாக நம்ம கிண்டிட்டுக்கலாம். கிண்டிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படி நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா சின்ன வெங்காயம் நல்லா நல்லா வதங்கணும். வெங்காயம் நமக்கு வெங்காயம் எவ்வளோக்குலாம் வதங்குதோ குழம்பு அவ்வளோக்குலாம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்க போகிறோம்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம். நான் ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காது. நான் வரும்போதே தூத்துக்குடிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் நல்லா பெரிய வெங்காயம் இருக்குது. நல்லா வெங்காய சீசன் நல்லா பெரிய வெங்காயம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். 2 கிலோ நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா
இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா வதங்கிட்டு வெங்காயம். சரி, வெங்காயம் வதங்கிட்டு வெயிட் பண்ணுவோம். நான் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன். நான் ஒருத்தர் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான ஒரு 2 டைம்ஸ் தான் சமைக்கிறேன். மத்தியானம் கொஞ்சம் நைட்டு தான் சமைக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதை நல்ல நேரம் இப்போ வெள்ளைப்பூடு சேர்க்க போதாக கூட நம்ம வெள்ளைப்பூடு நல்லா கூட சேர்ந்து. ஸோ நம்ம ஒரு 2 மலைப்பூடு எடுத்துக்கணும். நம்ம இப்போ சின்ன பூடு கொஞ்சம் பெரிய பூடு வெள்ளைப்பூடு நறுக்கிருக்கேன். சின்ன பூடு வந்து நீங்கள் நறுக்கணும். அப்படியே முழுசாக போட்டலாம். நீங்கள் என்ன வெள்ளைப்பூடாக இருக்கேன் வெள்ளைப்பூடுன்னா வெள்ளைப்பூடு போட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து வடை பூடுன்னு சொல்லுவோம். இங்கே மலைப்பூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் வெட்டுற ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்பவுமே மலைப்பூடு தான் வாங்கிருக்கேன். இது கொஞ்சம் மற்ற கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறமா இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நல்லா வெள்ளைப்பூடு வேக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வேகுது. நல்லா வதங்கணும். நம்ம நல்லா எவ்வளோக்குள்ளே வதங்கிடும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளைப்பூடு ஜூஸ் நல்லா உள்ளே இறங்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெள்ளைப்பூடு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் இதை சின்ன வெங்காயம் சொல்லுவோம். இப்போ நம்ம ஊர் சைடு தூத்துக்குடி இந்த மாதிரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இது வந்து உள்ளின்னு சொல்லுவாங்க. இதை பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம உள்ளின்னு சொன்னால் யாருக்குமே என்னென்னு தெரியாது. ஸோ அது மாதிரி இது பேர் நம்ம வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவோம். எல்லோரும் பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊரையும் அதோட பேர் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நல்லா வதங்கட்டும் இது இப்போதைக்கு. ஸோ இது வதங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே சைடில் நம்ம 2 இந்த பச்சை மிளகாய் போடுவோம். ஸோ அதோட டேஸ்ட் கொஞ்சம் இது எவ்வளோ இறங்கும் நம்மளுக்கு. ஸோ யாரும் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க. ஸோ என்னோட வீட்டில் பச்சை மிளகாய் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம். இது வேகட்டும். ஓகே, நல்லா வதங்கிட்டு முதல்ல இது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வெள்ளைப்பூடு அந்த வெங்காயம் மிளகாய் நல்லா பச்சை மிளகாய் வெந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளிலாம் போடுவோம். வெட்டேஜ் தக்காளி போடணும். தக்காளி போட்டால் நல்லா வேகுது. கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக மிளகாயில் போடும். நல்லா வேகுது. கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வைக்கிட்டோம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணேன். எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க காய்கறி வேக கொஞ்சோண்டு உப்பு போட்டுனா நல்லா காய்கறி வேக சொல்லுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சைடு ஆட் அப்படின்னா புளி கரைச்சிட்ருக்கோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா புளி காய்க்குமே அம்மா பார்த்துட்டு என்னடா எவ்வளோ புளி போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. ஸோ புளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா தான் இருக்கும் குழம்பும். நல்லா கொஞ்சம் புளிப்பாக உரைப்பாக நல்லாயிருக்கும். ஸோ புளி அதிகம் போட்டு நல்லது தான். ஸோ பார்க்கலாம். புளி கரைச்சி வச்சுப்போம். அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு அப்படியே கொஞ்சமாக குழம்பு நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம். கிண்டி விடுறது நல்லா வேகணும். வெள்ளைப்பூடு நல்லா வேகணும். அப்போ தான் நம்ம சாடும்போது கட்டுப்பாடு நல்லா மசிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதனுடைய எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்மளுடைய வேகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம வேகிற வரைக்கும். ஆனால் வெங்காயம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் எப்படி நம்ம முழுசாக போட்ட வெங்காயம் எப்படி நல்லா மசிஞ்சு சூப்பராகிட்டு பாருங்கள். அது மாதிரி வெள்ளைப்பூடு நல்லா வேகட்டும். ஸோ வேகட்டும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கிட்டே இருப்போம். மிளகாய் நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஸோ மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ நம்மளுக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம் நம்ம. ஸோ வெயிட் பண்ணலாம் வேகட்டும் வந்து. நல்லா வந்துருச்சு வெள்ளைப்பூடு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கரைச்சி நம்ம ஸோ கட்டியாக வைக்க போனோம்னா தண்ணி அதிகமாக ஊற்றுறதில்ல. புளி தண்ணி முடிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுறதில்ல ஊற்றலாம். நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம
ஃபஸ்ட்டு தேவையான உப்பு போடலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொதிக்குது பாருங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு வந்துருச்சு குழம்பு. இப்போ கொஞ்சம் தேவைக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் போடுறோம் மஞ்சள். அது மாதிரி மல்லித்தூள் போட போகிறோம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். உங்கள் டேஸ்ட் கடை வரைக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வத்தல் தூள் போட போகிறோம். அதாவது மிளகாத்தூள் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு வத்தல் தூள் இங்கே என்னன்னு தெரியாது ஹைதராபாத்தில். ஸோ மிளகாத்தூள்னு சொல்லலாம். மிளகாத்தூள் போட போகிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா அதோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது நம்ம இங்கே வந்து வெள்ளைப்பூட்டு தொக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊர் சைடில் பார்த்தா இது வந்து காரக்குழம்பு சொல்லுவாங்க, புளிக்குழம்பு சொல்லுவாங்க. சென்னை சைடிங்கெலாம் அப்படி தான் காரக்குழம்பு சொல்லுவாங்க. நமக்கு டேஸ்ட் நல்லா தான் சரி, என்ன பெண்ணாலும் வச்சுக்கலாம். இது நல்லா வந்துட்டு குழம்பு. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்படி என்ன பிரிஞ்சு வரணும், அது வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. நம்ம கட்டியாக தான் வைக்க போகிறோம். இங்கே ஒரு தொக்கு மாதிரி பண்ணுறோம் நம்ம இதை. ஸோ கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு. ஸோ நான் இது 2 நேரத்துக்குன்னு பண்ணேன். வரும் போல இது ஒரு 4 டைம் சாப்பிடலாம் போல. இது அப்படி பிரிஞ்சு வருது போகிறேன் சைடில். ஸோ குழம்பு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு. நம்ம தொக்கு முடிய போகுது. நீ ஒரு 2 நிமிஷம் இருந்தால் தேவையில்லை நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ குழம்பு வெந்துட்டு இருக்கு. சரி, துணி கொஞ்சம் துவைக்க போட்டிருந்தேன். அது துவைச்சான்னு பார்க்கலாம். அப்படி கிச்சன் ஓகே, துணி துவைச்சி முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் 10 மணிக்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. எனக்கு கிச்சன் வேலை அவ்வளோ முடிஞ்சிருச்சு. குழம்பு அப்படியே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு நைஸ். பார்க்கும் போதே நாக்கில் எச்சு வருது. பார்த்தீங்கன்னா அப்படி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படி இருக்குங்க. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், எம்மிங்க, நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ நம்ம லைட்டாக கொஞ்சம் சாப்பாடில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டாச்சு. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் தயிர் ஊற்றி தயிருக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் நேற்று கொஞ்சம் தயிர் வர வச்சு வச்சுருந்தேன். தயிர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தயிர் இது இவ்வளோ கட்டியது தயிர் கொஞ்சம் உள்ள மாட்டேன். தயிர் ஊற்றிட்டோம். நான் வச்சு குழம்பு கொடுப்பேன். பாருங்க குழம்பு வந்து ஓகே. தயிர் போட்டாச்சு. நம்ம இந்த தொக்கு எடுத்து தயிர் கூட வச்சு வேற லெவலுங்க. நான் வச்சதுக்காக சொல்ல, நிஜமாவே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் மறக்காமல் நம்ம
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் குழம்பு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்கள. தேங்க்யூ.